மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட சாம்பாரும், தோசையும் வச்சு பாப்பா குடுத்தாச்சுங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் ஃப்ரை, பருப்பு கீரை கடையல், எக் ரோஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். வாரத்துல 2 நாளாச்சும் நம்ம வீட்ல கீரை செஞ்சுருவோங்க. இதுக்கு முன்னாடிலாம் கீரை செஞ்சா, பாப்பா சுத்தமா வந்து சாப்பிடவே மாட்டா, அடம் பிடிப்பா. அப்படியே நம்ம லஞ்ச் பேக் பண்ணி குடுத்து அனுப்பிச்சாலும் வீட்டுக்கு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துருவா. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவளுக்கு எடுத்து சொல்லி, அவள கன்வின்ஸ் பண்ணி குடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அவளும் புடிச்சு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா நம்ம பாட்டி காலமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பலாம் கிடைச்ச ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப இயற்கையா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான் 90 இயர்ஸ் வரைக்கும் மாரி சர்வை பண்ற அளவுக்கு வந்து இப்பலாம் இருக்காங்க. பட் நம்ம ஜெனரேஷன்ல 30 இயர்ஸ்லயே பல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம சாப்பிடுறது எல்லாமே அன்ஹெல்தி ஆயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல்ஸ் நெறைய வந்துருச்சு. ஸோ அதனால இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற நல்ல விஷயங்கள பாப்பாக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த மாரிலாம் கன்வின்ஸ் பண்ணி உங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க உங்க பாப்பாக்கு எனக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஐடியாஸ நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புற டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஷாட்ல பார்க்கலாம்.